ஆச்சிரி பதிப்பகத்தின் நூல் வெளியீடான பூவிதழ் உமேஷ் எழுதிய சதுரமான மூக்கு என்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். இந்த அரங்கத்திற்கு முன்னே வீற்றிருக்கக்கூடிய தமிழின் முக்கியமான படைப்பாளிகளான கதிர் பாரதி, சா துரை போன்றோருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கு தன்னுடைய பதிப்பகத்தால் பங்களிப்பு செய்த, குறிப்பாக பிரம்மராஜனினுடைய படைப்புகளும் சண்முகத்தினுடைய படைப்புகளிலும் வெளியிட்ட ஜாவரும் பதிப்பகத்தினுடைய அன்பு நண்பர் ஜீவ கைகாலன் மற்றும் என்னுடைய வாட்ஸ்அப் அழைப்பை ஏற்று வந்த அன்புக்குரிய சுவடு மன்சூர், பாஸ்கரன், சதீஷ்குமார், சுசித்ரா மாறன் உள்ளிட்ட பிரீத்தி ராஜகோபால் கல்கியில் இருக்கும்போது அவங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. நிறைய முக்கிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஐபியும் அவங்களுக்கு தெரியும். பிரீத்தி ராஜகோபால் மேலும் எப்பொழுதும் எல்லா ஜெயமன் கூட்டத்திலும் பார்க்கக்கூடிய எங்கள் அன்பு நண்பர் முத்தை ரெண்டு பேரும் போன கூட ஜெயமோகன் கூட்டத்தில் ஃபுல்லா இருந்தோம். அதனால எங்கள் அன்பு முத்தையா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, எப்பொழுதும் எனக்கு ஆச்சரியப்படுத்துபவர்களை, வியப்புவர்களை, என்னை வியக்க வைப்பவர்களை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படியே புத்திக்குள்ள ஏற்றி வச்சுப்பேன். நெற்றியை சுருக்க வைப்பவர்களை நான் மிகவும் மதிப்பேன். என் நெற்றியை சுருக்க வைப்பவர்களை நான் மிகவும் மதிப்பேன். 2005 வாக்குல ரொம்ப தீவிர நவீன இலக்கியத்தெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பெரியாரை மீட்டெடுத்தல், பெரியாரை மறுவாசிப்பு செய்தல், நிறப்பிரிகை கூட்டத்தெல்லாம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெரியாரை நீங்க தொடர்ந்து நீங்க நவீன இலக்கியவாதிகள் போராடிட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போ திலகப்பாமா ஒரு இலக்கிய கூட்டத்தை சிவகாசியில் ஏற்பாடு செய்திருந்தால் பிரம்மராஜன், நானும், பாவன் கணேஷ் 3 பேர் காரில் போயிட்டு இருக்கோம். ஒரு சிவன் கோவிலுக்கு போவதாக உத்தேசம். சிவன் கோவிலுக்கு போய் இறங்குறோம். எனக்கு ரொம்ப ஆசை, அந்த கோவிலுக்கு போனோடனே எடுத்து பட்டை அடிச்சுக்கணும்னு ஆசை. ஆனா பட்டை அடிச்சா நம்ம வந்து நவீன இலக்கியத்திலிருந்து நிராகரிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் உண்டு. சரி, கொஞ்சம் அந்த ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தேன். காரை விட்டு இறங்கி பிரம்மராஜன் அது உள்ள கோவில் உள்ள என்ட்ரி ஆனாரு. எனக்கு கை பரபரன்னு அதை திருநெடுத்து விட்டுட்டு உள்ள போனாதான் அந்த ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்குமே. நம்ம போனா நம்ம மனக்கட்டு அவ்வளவு. எனக்கு முன்னாடி போன பிரம்மராஜன் ஒரு தூணுல திருநெல் எடுத்தாரு, பட்டையை அடிச்சாரு. நான் கேட்டேன், சார் பட்டை அடிச்சிட்டீங்களே? ஆமா அடிச்சேன். இல்ல நவீன இலக்கியவாதிங்க. யாரா சொல்லுது நவீன இலக்கியவாதிங்க பட்டை அடிக்க கூடாது? பட்டை தான் அடிக்க கூடாது, இந்த பட்டை அடிக்கலாம் அப்படின்னாரு. சரி, இப்ப நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். உடனே நம்மளுக்கு சீனியர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு பிரம்மராஜன் எடுத்து திருநீர பட்டையா அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு போனேன். இது வேற பழைய சம்பவம். எனக்கு இப்ப என்ன விஷயம்னா, தன்னுடைய தான் யார் என்பதை எதன் பொருட்டும் சமரசம் செய்து கொள்ளாமல் வெளிப்படுத்துபவர்களை பார்த்தால் ஒரு வியப்பு வரும், ஆச்சரியம் வரும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இந்த தமிழகத்துல 2 பேர் பத்திரிகையாளர் சமரசனுடைய பட்டையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அகர முதல்வன் பட்டையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு வியப்புக்குரியவர்கள் தான். அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய வியப்புக்குரியவர்கள் தான் பேசிக்கிறாங்க. கவிதையை யார் வேணாலும் எழுதிடலாங்க. ஒரு 6 தொகுப்பு நீங்க படிச்சுட்டு ஒரு 6 வாரம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு தொகுப்பு கொண்டு வந்துட முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா கவிதை இயல் குறித்து பேசுவதுதான் அதுக்கு தனி ஞானம் வேணும். கவிதை இயல் குறித்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்துல சொல்புதிவு வந்த காலகட்டத்தில் நான் அந்த குரூப் இருக்கிறப்போ யுவன் சந்திரசேகரனுடைய கவிதை இயல் ரொம்ப ஸ்லாகித்து கேட்பேன். அவருடைய பேசும்போதும் அதுக்காகவே ஒரு சொல்புதித ஒரு தனி கட்டுரையும் வந்தது அவருடைய அட்டப்படத்தோட கவிதை இயல் குறித்து. அதற்கு அடுத்து ஜமாலன்
ஜமாலன் எஸ் சண்முகம். அதற்கு பிறகு இப்பொழுது எனக்கு தெரிந்து தமிழ் உலகிலே கவிதை இயல் குறித்து பேசுகிற ஆச்சரியத்தோடு பார்த்தால் இளங்கோ கிருஷ்ணன் தான். அதனாலே நண்பான் எல்லாமே நண்பான் கூப்பிட்டு அந்த மனுஷன் நண்பான் கூட்ட தயக்கமா இருக்கு. அந்த ஞானத்தின் பொறுப்பு தலைவான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. கவிதை இயல் குறித்து பேசுவோம். திருவிளையாடல ஒரு வசனம் வரும். இன்னும் நான் கவிதைக்கே வரல. சும்மா ரொம்ப ட்ரையா பேசிட்டே இருந்தாங்க எல்லாம். ரொம்ப மண்டக்கான திருவிளையாடல்ல எனக்கென்று ஒரு ராஜ்யம், என் மக்கள், என் ராஜ்யம் என்று இருக்க போகிறேன், முடிந்தால் எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். அந்த மாதிரி இந்த கவிதை உலகத்தில் யார் என்ன நிராகரித்தாலும் மறுதளித்தாலும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு தனக்கான ஒரு பாண்ட தேவசியமான ஒரு பாண்ட நிறுத்தணும்னு அந்த உச்சி ஆச்சரியம். ஆனால் ஆச்சரியமான நபர்களுக்கு நம்ம பேசுறது நம்ம சொல்றதும் பாருங்க ஆச்சரியமா தான் நெற்றியை சுருக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நடந்து போயிட்டான், வெயில் போயிட்டான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு தோழி போன் பண்ணான், சூர்யா நல்ல கவிதையா எனக்கு ஒண்ணு சொல்லுங்களேன். சரி யாருக்கு சொல்லலாம்? சும்மா அக்காலையும் எலும்புகள்னு வெயில் ஒருத்தன் எழுதியிருக்கான், அவன் கவிதை படி உனக்கு நல்லா இருக்கும், புதுசா இருக்கும். அவ அடுத்தது சொன்னான், ஐயோ வந்தாளா பாக்கிறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கிறான், மரடனாகிறான், கண்ணுங்கிறான், அவங்க போய் ரொம்ப திமுக பிடிச்சலா இருப்பானாங்க அப்படின்னா. எங்க ஆளை பத்தியே தான் இன்னும் இடம் போட்டுட்டே இருப்பீங்களா? இன்னும் அது மாறவே மாட்டீங்களா? நீங்க முதல்ல படி நீ வாங்கி இல்ல அதனாலதான் நிறைய தொழில் படித்து ஒரு வாரம் போட்டு, ஐயோ சூர்யா என்ன சூர்யா, ஒரு பெண்ணினுடைய மென்மையான உணர்வை இவ்வளவு நுட்பமா எழுதுற ஆளை நான் பார்த்துதான் இல்லையா. நம்பர் கூட நம்பர் கொடுக்குற வேலை ஏன் வேலை இல்லை, நீ சேட்ல போய் கேட்டு வாங்கிக்க நம்பர். அவனும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய நெற்றியை சுருங்க வைக்கக்கூடிய நபர் தான். ஒரு நபரை பத்தி ஒரு அவதூறோ அல்லது குற்றமோ சொல்லிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சு, ஒரு நபர் போய் ஒரு தப்பா ஏதோ பேசிட்டோ அது பிளாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. அப்படியே தவறாக பேசி பிளாக் பண்ண நபர்கிட்டயே அநியாயத்துக்கு நல்லவன உட்காந்து டீ குடிச்சுருப்பான் ஒருத்தன் வேல்கண்ண. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நமக்கு நம்மளோட அநியாயமா நல்லவனாகிறானே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த நெற்றி சுருக்கம் இவனை பார்த்தாலும் வேல்கண்ணனை பார்க்கும். ஆக இப்படி நெற்றியை சுருங்க வைக்கக்கூடிய ஆச்சரியம் தரக்கூடிய நண்பர்கள் சூழ்ந்த இந்த அரங்கத்தில் என் அன்பு தம்பி பூவிதே உமேஷிடம் ஒரு முறை கேட்டேன். அவன் வந்து வெளிநாட்டுல இருக்கிற எல்லா இப்போ என்ன ட்ரெண்ட் வருதோ அது அப்டேட்டா இருக்கும். பூவிதே உமேஷ் திடீர்னு போன் பண்ணுவேன் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, தம்பி இப்ப ஏதாவது விசேஷம் இருக்கிறனாலா. அவன் ஒண்ணு சொல்லுவான், ஆனா வட அமெரிக்கால ஒரு புதுசா ஒரு ஆங்கில பத்திரிகை வந்தனா அதுல கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க, இப்ப அந்த ட்ரெண்ட் தானே ஓடுதுமா. அப்பப்போ சொல்றான், இல்லைன்னா நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன்ற போறாங்க என்று அவனிடம் தகவல்களை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் கவிதை குறித்து, உலகளவில் கவிதை குறித்து இயங்கக்கூடியவன், அதாவது தெரிந்து வைத்து அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடியவன். அப்போ இது ஃபுல்லா எனக்கு புக்கு இப்பதான் கையில கொடுத்தான் எனக்கு. பேப்பர்ல பார்த்து பிடிஎஃப் பார்த்து பேப்பர்ல எழுதி வச்சேன் குறிப்போட. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி, என்னடா இவ்வளவு இறுக்கமாகுது, இவ்வளவு பரிசோதனை முயற்சி, நிச்சயமா யாராவது குறைச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு உடனே ஒருத்தவங்க சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு இது எழுதியிருக்கிய, ஏன் இவ்வளவு வேற இவ்வளவு மெனக்கெடுத்தல், ஏன் இவ்வளோ ரொம்ப கஷ்டம். நாம பிரம்மராஜன் கவிதை கூட அடுத்து வேற பிரிச்சு எல்லாரும் மேய்க்க முடியும். இது ரொம்ப அதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் பதில் சொன்னான், ஆனா சாதாரண ஹோட்டல்ல 2 இட்லி சொன்னா உடனே எடுத்தாந்து வச்சிருவான். கையேந்தி பவர்ல சொன்னா போதும், கையில தட்டை கொடுத்து உடனே கையிலேயே சாப்பாடு அள்ளி போட்டுருவான், சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா அப்படி இருக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ சாப்பிட போறதுக்கு முன்னாடி நீ அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எந்த டேபிளுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த டேபிள்ல தான் நீ போய் உட்கார முடியும். இடம் காலியா இருந்தாலும் மற்ற டேபிளுக்கு போய் உட்கார முடியாது. அந்த டேபிள்ல உட்கார்ந்த உடனே உங்களுக்கு உடனே கேட்டல் கொடுக்க மாட்டான், வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பான். அதை குடிச்சிட்ட பிறகுதான் உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னு ஆர்டரே எடுப்பான். அதுவும் உடனே வராது. ஆக அந்த விருந்தை நீ முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது ஆகணும். என் புத்தகம் கையேந்தி பவனாங்க 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்தம். சரி ரைட்டு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க இருக்கோம்.
என்று மீண்டும் இந்த புத்தகத்தின் குறித்து இறங்க ஆரம்பிச்சேன். இந்த அட்டை எப்பொழுதும் இல்லாதபடி மணிவண்ணன் மிக மிக வித்தியாசமான, இது மணிவண்ணன் ஸ்டைலே இல்லை, மணிவண்ணன் வேறு விதமாக போட்டிருக்காங்க. இந்த அட்டையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 டார்க், ஒரு லைட், ஒரு முரண்பாடு, கூடவே 3 ஓவியம் இருக்கு. 3 ஓவியத்துமே 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துல ஒரு ஆண், அடுத்த பக்கத்துல ஒரு பெண், ரெண்டுத்தையும் இணைச்சி இருக்கு. ஆணும் பெண்ணும், கலரும் டார்க் லைட், அதே மாதிரி உருவத்திலையும் ஆண் பெண் ரெண்டுத்தையும் சேர்த்து. இன்னொரு உருவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விலங்கு இருக்கு, அதை ஒட்டினா மாதிரி ஒரு பறவை இருக்கு. ரெண்டும் வெவ்வேறானதை இணைத்திருக்கிறார். இன்னொன்று பாத்தீங்கன்னா உக்கிரமான ஒரு விலங்கு, அப்புறம் ஒரு தாவரத்தினுடைய ஒரு வயல், ஒரு நெல்லினுடைய நிழல் மாதிரி இணைச்சு, இப்படி முரண்பட்ட 2 விஷயங்களை கோர்த்து தான் இந்த அட்டையை மணிவண்ணன் வடிவமைத்திருக்கிறார். இந்த முரண்பாடு முழுக்க இந்த தொகுப்புகளில் ஊடாடுகிறது என்பதைத்தான் நாம் இந்த நூலின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட எப்படி இது எனக்கு தோணுச்சு அப்படின்னா, 7வது கண்டிடத்தில் திருமூலர் சொல்வார், விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கு அவதாமே. இது எப்படி உங்களுக்கு ஒரு மெர்ச்சலை உருவாக்குதோ, விளக்கு என்ற சொல்லை மாறி மாறி வந்து எப்படி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி உருவாக்குதோ, அப்படியாகத்தான் இந்த கவிதை தொகுப்பு என்கின்ற விளக்கை விளக்குவதற்காக ஒரு நல்ல வாசகனாக நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். நண்பர்களே, 28வது கவிதையாக ஒரு 3 கவிதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எப்படி இந்த தொகுப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக. 28வது கவிதையாக ஒன்று இருக்கிறது, வட்டத்திலிருந்து சதுரமாக வெளிவருதல் என்று ஒரு தலைப்பு. அதுல ஒரு 8 பிட்டு 4 வரை. உண்மையிலே சொல்றேன், புதுசா கவிதை எழுத வரணும் அல்லது ஏற்கனவே ஒரு தொகுப்பு போட்டவனும் கூட இது உள்ள பூந்து வெளியே வர முடியாது. முதல் 4 வரை பாருங்க. பார்வையற்றவர்களுக்கு 5 அறிவு தானா? ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. பார்வையற்றவர்களுக்கு 5 அறிவு தானா? தொல்காப்பியர் வீட்டு மேல் மாடியில் குடியிருப்பவர் விவாதிக்கிறார். தொல்காப்பியர் ஒரு அடுக்குமாடி கட்டியிருக்கார் வீட்டு, அந்த வீட்டு மாடியில ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. பார்வையற்றவர்களுக்கு 5 அறிவா அப்படின்னு கேட்கிறார். தொல்காப்பியர் வீட்டு செடியில் 1610 பூக்களில் 1516வது பூ ஆம் என அசைகிறது. இதாங்க இந்த 4 வரி. நிச்சயமா சொல்றேன், அடிப்படை தெரியாமல் எவனும் இது உள்ள போகவே முடியாது. முதல் பார்வையற்றவருக்கு 5 அறிவு தானா? மொத்தம் 6 அறிவு. ஆர்குமெண்ட் 6 அறிவு, ஒருத்தனுக்கு 6 அறிவு. அவனுக்கு பார்வை தெரியல. பார்வை தெரியாவிட்டா அப்ப அவன் 5 அறிவா? ஏன்னா நம்மளுடைய 5 அறிவு, கண்ணு காது இதெல்லாம் சேர்த்து 5 அறிவு, பகுத்தறிவு ஒண்ணு சேர்த்தா 6 அறிவு. 6 அறிவு என்று வரும்போது பார்வையற்றவனுக்கு 5 அறிவு தானான்னு ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் போது 1610 பூக்களில் டோட்டல் பூ, அதில் 1516வது பூ ஆம் என தலையசைக்கிறது. இதுதான் இந்த 4 வரி. அப்படி என்றால் நீங்க எங்க போனோம்? தொல்காப்பியர் கிட்ட போனோம். தொல்காப்பியர் மொத்தம் எத்தனை பாடல் எழுதியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மொத்த பாடல்கள், தொல்காப்பியர் எழுதிய பாடல்கள் 1610. அதைதான் இவங்க பூவா மாத்திருக்காங்க. சரி, அதில் 1516வது பூ ஆம் என தலையசைக்கிறது. அப்போ தொல்காப்பியத்துக்குள் நீங்க போய் 1516வது பாடலை எடுத்தால் அந்த பாடல் அறிவு என்றால் என்ன என்று தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார். பார்வை இல்லாவிட்டால் ஒரு அறிவு குறைகிறது என்று தொல்காப்பியர் அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டதை அந்த செடி, அந்த பூ ஆம் என தலையசைக்கிறது. இவ்வளவு இந்த 4 வரைக்கும் நீங்க இவ்வளவு மேற்கடும், இல்லைன்னா உள்ள போகவே முடியாது. இதுக்கு நான் படாத பாடுபட்டேன். தொல்காப்பியர் உடனே நெட்ல போடு, தொல்காப்பியர் எழுதிய பாடல்களின் மொத்த வரி, மொத்த பாடல்கள், இதெல்லாம் நான் பார்த்து நான் மெனக்கெட்டு எடுத்து கொண்டு வந்தது.
ஒரு இடத்துல திருவள்ளுவர் பக்கத்து வீட்டில் செத்தவனை ஒரு அலாரம் எழுப்புகிறது, மணி 9:26. திருவள்ளுவரின் பக்கத்து வீட்டில் செத்தவனை ஒரு அலாரம் எழுப்புகிறது, மணி 9:26. நான் உடனே இப்ப நீ திருக்குறளை வச்சிட்டியா? திருவள்ளுவர் வீட்டு பக்கத்து வீட்டுல செத்தவன் அலாரம் எழுப்புது 9:26 மணிக்கு. சரி, நான் உடனே திருக்குறளின் 9வது அதிகாரம் தேடு. 9வது அதிகாரம் 10 பாட்டு தானே இருக்கும், 26 எங்க வரும்? என்னடா திருக்குறள் பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், அவன் அலாரம் எழுப்புது, 9 வரல, 9வது அதிகாரம் வரல, என்னவா இருக்கும்? சரி, நடுவில் இருக்கிற புள்ளிய தூக்கு, 926. 926 பார்த்தா அந்த ஆன்சர் வரும். திருக்குறளில் 926 வள்ளுவர் எழுதுகிறார், கல்லுன்றவன் போதையில் மயங்கி கிடந்தால் அவன் செத்தவனுக்கு சமமாவான், இருவரும் ஒருவர் தான் என்று வள்ளுவன் எழுதுகிறார். எனவே மயங்கி கல்லுண்டு மயங்கி கிடப்பவன் அலாரம் அடிப்பது தெரியாமல் கூட தூங்கிக் கொண்டிருக்கிறான். திருவள்ளுவர் வீட்டின் பக்கத்தில் செத்தவனை அலாரம் எழுப்புகிறது, மணி 9:26. இப்படியெல்லாம் நம்ம யூடியூப்ல ஒருத்தன் போடுவான் பாரு, பாருடா இப்படியெல்லாம் கம்பி கட்டுறான் பாருடான்னு ஒரு டைலாக் இருப்பாரு. அந்த மாதிரி நீங்க இதை அவளை சாதாரணமாக அணுக முடியாது. இன்னொரு இடத்துல வாய் தகராறில் தூக்கிட்டு இறந்தவர், புருஷன் பத்தியாதி சண்டைங்க, புருஷன் ஏதோ சொல்லிட்டான், பொண்டாட்டி தூக்க மாட்டேன்னு செத்துட்டா. வாய் தகராறில் தூக்கிட்டு இறந்தவளின் 16வது காரியத்துக்கு வந்த 16வது நாள் காரியம் நடக்குது. அந்த காரியத்துக்கு வரான். யார் வரான்? கலாஸ் நிக்கோலஸ் என்றவன் வரான். கலாஸ் நிக்கோ என்கின்ற ஒரு ஆள் வரான் அந்த காரியத்துக்கு. வந்தவனிடம் செத்து போன மனைவியினுடைய கணவன் சொல்றான், பாப்பா கலாஸ், வணக்கம், காரியத்துக்கு வந்துகிற, உனக்கு ஒரு தகவல் சொல்லணும். அந்த இங்கிலீஷ்காரன் சொல்லுப்பான்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேயர் சொல்றேன், அந்த வரியில இருக்கிறார். வாய்தான் உலகின் முதல் துப்பாக்கி, வாய்தான் உலகில் முதல் துப்பாக்கி என்பதை 350 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று சொல்கிறான் இறந்தவனின் கணவன். வாய்தான் முதல் துப்பாக்கி என்பதை கிட்ட சொல்ல, 350 கிலோமீட்டர் தூரத்துல நின்று, மீட்டர் 350 மீட்டர் தூரத்துல நின்று கலாஸ் நிக்கோ கிட்ட சொல்றான் காரியத்துக்கு வந்து. இப்ப இந்த காட்சிங்க, இப்ப விஷயம் என்னன்னா, புருஷன் பஞ்சாதி சண்டை, அவ தூக்கு மாட்டின்னு செத்துட்டா. அந்த இடத்துக்கு வரவன் யாரு? கலாஸ் நிக்கோ. கலாஸ் நிக்கோ யாரு? AK-47 கண்டுபிடிச்ச. இவர் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான். அப்ப AK-47 கண்டுபிடிச்ச அந்த நபர் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்துக்கிறான். அவங்கிட்ட செத்து போன பொண்டாட்டியினுடைய புருஷன் சொல்றான், யோ நீ என்னையா கண்டுபிடிச்ச துப்பாக்கி AK-47? வார்த்தை தாண்டா முதல் துப்பாக்கி, அது தாக்கினால் உன்னால் ஏதும் செய்ய முடியாது என்பதை பக்கத்தில் இருந்து சொல்ல 350 மீட்டர் தூரத்தில் நின்று சொல்கிறான். ஏன் 350 மீட்டர் தூரத்தில் இருந்து சொல்லணும்? ஏனென்றால் AK-47 தன் குண்டை நிரப்புகிற அடிக்கிற தூரம் 350 மீட்டர். ஆக உங்களுக்கு AK-47 தெரியணும், அதை கண்டுபிடிச்சவன் கலாச பத்தி தெரியணும், அது எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியணும். அதை விட இன்னொரு உபரி தகவல், ஏரே ராமு அப்படின்னு குரல் கொடுத்தா கடைசியா எங்க போய் யார் காதல் விழுதோ அதனுடைய டிஸ்டன்ஸ் 350 மீட்டர். கூப்பிடுற தூரம் அதனுடைய அளவு அதுதான். ஆக கூப்பிடுற தூரம் 350 மீட்டர் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கலாஸ் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும். AK-47 என்னன்னு தெரிந்திருக்க வேண்டும். AK-47 இருந்து வெளிப்படக்கூடிய துப்பாக்கி குண்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்து தாக்குகிறது என்பதை தெரிந்தால்தான் இந்த 4 வரி உங்களுக்கு புரியும். இது வாய் தகராறில் தூக்கிட்டு இறந்தவனின் 16வது நாள் காரியத்துக்கு வந்த கலாஸ் நிக்கோவிடம் வாய்தான் உலகின் முதல் துப்பாக்கி என 350 மீட்டர் தூரத்தில் நின்று சொல்கிறான் இறந்தவனின் கணவன். இந்த 4 வரிக்கு நீங்க இவ்வளவு மெனக்கெடுறனா உங்களுக்கு அந்த காரியத்துக்கு ஏன் கலாஸ் வந்தான்னு தெரியாது. அந்த கருத்து சொல்றதுக்கு ஏன்டா 350 மீட்டர் தூரத்துல இருந்து போய் சொல்ற, பக்கத்துல சொல்ல வேண்டியதானும் தெரியாது. அந்த கூப்பிடுற தூரத்தினுடைய அளவு என்னன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் ஒருபோதும் உங்களால் இந்த 4 வரியை கடக்கவே முடியாது. நண்பர்களே,
இவன் ஸ்ட்ராங்கா அவன் பின்னி இருக்கிறான், பின்னி பெடல் எடுத்துவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்றதுக்காக தான் உங்களுக்கு இதை வந்து ஒரு 3 நாளா இது உட்காந்து இதுக்காக ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சி மாதிரி என்ன படிச்சுட்டு வந்தேன். இந்த தொகுப்பு அவனை கேட்காமலே நம்ம கண்டுபிடிக்கணும் இவன் என்னடா எழுதுறான் அப்படின்னு. அவன் மறுப்பு வந்து சொல்லிட்டோம், இல்லைண்ணா நீங்க தப்பா பார்த்துட்டீங்க, உங்க வாசிப்பே சரியில்லைன்னு பின்னாடி வந்து சொல்லட்டும். ஆனா நான் இந்த 25 வருட கவிதை அனுபவத்துல இவன் என்னத்தான் கழட்டிக்கிறான்னு பார்த்தா நான் தான் நண்பர்களே. ஒரு கவிதை 32வது கவிதை காணாமல் போன மொத்த அன்பும் என்று ஒரு தலைப்புங்க. இப்ப ஏற்கனவே தேவசிம்மா அந்த கவிதையை அங்க வாசிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் பேசிப்பாங்க. குழந்தை கேட்கும், அம்மா மலையை பார்த்து, அம்மா அது டைனோசரை புதைச்ச இடமா அப்படின்னு. ஏன்னா பெரிய இடம் டைனோசர், அதை புதைச்சா அது மண்ணை மூடுனா எப்படி இருக்கும். அந்த மலையை பார்த்து குழந்தை கேட்குது, டைனோசரை புதைச்ச இடமா அது. அம்மா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அம்மா சொல்லுவா, கடலை வரைஞ்சிட்டு கடலை காகிதம் நினைச்சு, கடலை காகிதம்னு நினைச்சு கப்பலை எவ்வளவு வரைஞ்சிருக்காங்க என்று கடலை பார்த்து சொல்லுவான். கடல தூரத்துல ஒரு கப்பல் இருக்கும். தாய் என்ன சொல்லுவா மகள் கிட்ட, கடலை பேப்பர்னு நினைச்சு கப்பலை வரைஞ்சிருக்காப்பா. இப்படியான உரையாடல். இது ஒரு யதார்த்த உரையாடல் அல்ல. ஒரு குழந்தை அம்மாவும் இப்படி பேசிக்க மாட்டாங்க. இல்ல, இது ஒரு புனைவு முழுக்க முழுக்க. ஏன்னா குழந்தை கேட்குது டைனோசர் புதைச்ச இடமா அது. இந்த அம்மா சொல்றது அது கடலை காகிதமாக்கி கப்பலை ஒருவன் வரைந்திருக்கிறான் குழந்தை இருக்கு. அம்மா சொல்றது இந்த மாதிரி புனைவு இருக்கு. இல்ல, இந்த புனைவு பேச்சு கடைசி வரை இந்த கவிதை முடிக்கும் போது என்ன சொல்றாரு, மொத்த அன்பும் அவர்களிடத்தில் இருந்தது. யதார்த்தமா பேசிக்கிட்டா அன்பு இருக்கலாம், ரைட்டு. குழந்தை கொஞ்சிக்கிட்டு யதார்த்தமா பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பு வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு நிகழ்காலத்துல. இப்படி அதிப்புனைவாக பேசிக் கொண்டிருந்தால் அந்த இடத்துல எப்படி அன்பு சாத்தியமாகும்? இருவருக்குள் அன்பு எப்படி வரும்? ஆனால் இவன் என்ன முடிக்கிறான், மொத்த அன்பும் அவர்களிடத்தில் இருந்தது என்று முடிக்கிறான். இப்போ இதை விளங்கிக்கிறதுக்கு இந்த புனைவு பேச்சு தான் அன்புக்கு ஆதாரமா, அன்பின் தரிசனமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் இவனுடைய கருத்தை, பூவிதை உண்மை கருத்தை நிறுவுவதற்கு எனக்கு தேவைப்படுவது பைபிளில் இருக்கக்கூடிய மத்திய 22, 37, 40 என்கின்ற அதிகாரம் இவனுடைய கவிதையை ஊர்ஜிதப்படுத்தும். ஏன்னா இந்த புனைவு எப்படா கற்பனை தானே, இது முழு கற்பனை. இந்த கற்பனை எப்படி அன்புக்கு சாத்தியமானா? ஒரு கற்பனை எப்படி அன்பு உங்களுக்கு தோற்றுவித்தோம்? இந்த கற்பனை எப்படி அன்பாக உருமாறும்? அது சாத்தியமானா என்கிற போது பைபிளில் மத்திய 22, 37, 40 ஒருவரும் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதோட அந்த சொல்லியிருந்தா பரவாயில்ல, இது ஒரு சாதாரண டயலாக். அன்பு கூறுவாய், இதுவே முதலாம் பிரதான கற்பனை. பைபிள் சொல்லுது முதலாம் பிரதான கற்பனை. எது? அன்பு கூறுவதே முதலாம் பிரதான கற்பனை. அப்போ அந்த பைபிள்ல இயேசு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அடுத்து இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை, இந்த சொல் தான் வந்து போட்டிருக்கான். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதோட நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இவ்விரண்டு கற்பனையிலும் நியாய பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. என்ன ஒர்க்? முதல்ல கற்பனை, 2வது கற்பனை. இந்த 2 கற்பனையில் தான், இது கற்பனை தான், இந்த கற்பனை நீ செயல்படுத்தினால் அது நியாய பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. இது பைபிள். அப்போ அம்மாவும் பெண்ணும் பேசிக்கிற இந்த அதீதமான புனைவு கற்பனை என்றாலும் அந்தபடி அந்த பைபிளுடைய மேற்கோளின்படி அன்பு சாத்தியமாகும். சாத்தியத்திற்கான எல்லா அம்சங்களும் இது தக்க வைத்திருக்கிறது. இன்னொரு கவிதையில் பூவிதை உமேஷ், நீரின் ஞாபகத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றார் இயேசு. தலைப்பே தான், நீரினுடைய ஞாபகத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றார் இயேசு. அதுல கடைசியா ஒரு 4 வரி வரும். அந்த அதுவும் இயேசுவோட சம்பந்தப்படுத்தான். இயேசு சீடர்கிட்ட பேசிட்டு இருக்கிற காட்சி பத்தி எல்லாம் வரும். அதுல இந்த 4 வரி கடைசியா பூவிதை உமேஷ் இப்படி முடிப்பான், உயரமான மரத்தை விட உயரமானது எதுவாக இருக்கும்?
உயரமான மரத்தை விட உயரமானது எதுவாக இருக்கும்? மரத்தின் அன்பை தவிர வேறு எதுவாக இருக்கும்? திருப்பி அதனுடைய கண்டினியூட்டி நம்ம மரத்துல வர அந்தாதி மாதிரி மரம் உயரம், அதை விட உயர்றது மரத்தினுடைய அன்பு. இப்போ அந்த திரும்ப அந்த மரத்துக்கு ஊற்றும் குளிர்ச்சியான தண்ணீரில் என்னதான் இருக்கிறது? அந்த மரத்துக்கு ஊற்றும் குளிர்ச்சியான தண்ணீரில் என்னதான் இருக்கிறது? பதில், பனிக்கட்டியின் ஞாபகம். அந்த குளிர்ச்சியான தண்ணீரில் என்ன இருக்கிறது என்றால் பனிக்கட்டியினுடைய ஞாபகம் அந்த தண்ணீரில் இருக்கிறது என்று இப்படி ஒரு கவிதையை எழுதி இருக்கிறான். நீரின் அது தலைப்பு. இப்ப விஷயத்துக்கு இதெல்லாம் ஓகே. ஏசு பேசுறாரு, கடைசி அதை மாதிரி பிடிக்கலாம், இதெல்லாம் ஓகே. கவிதை தலைப்பு ஏன் அப்படி வச்ச? நீரின் ஞாபகத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றார் இயேசு. அது ஏன் அந்த தலைப்பு அங்க வச்சேன்னா, இயேசுனுடைய கதைகளை திருப்பி நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே இயேசு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இயேசு யூத இனத்தை சேர்ந்தவர். சமாரியா என்கிற ஒரு அந்த காலத்தில் தலித்தா இருப்பாங்க, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் அங்க இருப்பா, அந்த இனத்தை சார்ந்த பெண். அந்த பெண் கிட்ட இயேசு தண்ணி கேட்பாரு, குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு. இப்ப இவ சொல்லுவா, இங்க கிணறு இல்லையே. இது கான்வர்சேஷன், உரையாடு அந்த அந்த சம்பவத்தில் நடந்தது. இங்க தண்ணி இல்லையே, கிணறு இல்லையே. நான் கிணறு தண்ணியை சொல்லலையே இயேசு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நீ அப்போ ஒரு வரி சொல்வாரு, அது ரொம்ப அழகான பைபிள் சில வரிகள் வந்தா ரொம்ப நல்ல நுட்பமா பைபிள் படிச்சு இதெல்லாம் சில எடுத்து வச்சுங்க. அப்படியே நீங்க வேற ஒரு அர்த்தத்துக்கு உங்களை மாடல் போயிட்டு மாதிரி கொண்டு வரலாம். அந்த கதையில வர்ற விஷயம், கிணற்று நீர் தாகம் தீர்க்கும். இது இயேசுனுடைய டயலாக். கிணற்று நீர் தாகம் தீர்க்கும், மீண்டும் தாகத்தை ஏற்படுத்தும். எனது வாழ்வின் நீர் உன்னை ஊற்றாக இருக்கும். என்ன வரி! எனது வாழ்வின் நீர், என் தண்ணி நீ குடிச்சினா, எனக்கு தண்ணி நீ குடிச்சா தாகம் தீர்ந்துடும், திருப்பி தாகம் எடுக்கும். ஆனா நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சினா உனக்குள்ள ஊற்றே சுரக்கும் என்று இயேசு சொல்வதாக அது வரும். எனவே இயேசு அங்கு சொன்ன நீர் என்பது வாழ்வின் ஊற்று, வாழ்வின் நீர். அப்படி என்றால் வாழ்வுதான் பூவிதழ் உணர் சொல்கிற நீரின் ஞாபகம். பூவிதழ் சொல்லக்கூடிய நீர் என்பது வாழ்வின் நீர் தான். அந்த ஞாபகத்தை, அந்த வாழ்வு குறித்தான விஷயத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றார் இயேசு அல்ல, நாமே அதை சொல்வோம். இப்படியான ஒரு கவிதை சொந்தக்காரன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அரசியல் மோடியெல்லாம் தாக்கியிருக்கான், நிறைய கார்பரேட் கம்பெனியை தாக்கியிருக்கான், இன்றைய காலகட்டத்தை அரசியலை தாக்கியிருக்கான். இதுல என்ன பெரிய போலாருன்னா தாக்குந்தே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு குறைவா இருக்கும். இதுல ஒரு கவிதை வரும், கத்துவது போல சிலையாயிருக்கும் விலங்குன்னு. கத்துவது போல சிலையாயிருக்கும் விலங்குன்னு. நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு விலங்கு சிலையா இருக்கு. நம்மளுக்கு சிங்கம், 4 பக்கம் தலை இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி நம்மளுக்கு இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. இவன் அந்த கவிதை என்ன சொல்ல வராங்கன்னா, மனிதர்களே விலங்குதான். அவன் கத்த மாட்டான், கத்துற மாதிரியே இருப்பான், அவன் சிலையா இருக்கான், அவன் விலங்குதான். ஏன்னா இவ்வளவு சம்பவம் நடக்குது, 4 பிட்டு வரும். அதுல எதையும் ஞாபகப்படுத்தாமல் ஒருவனை மறதியில் வைத்து யார் விருப்பப்பட்டாலும் விசில் அடிக்கக்கூடிய வாயாக இருக்கிறான். தமிழருக்கு நீங்க இருக்கிறான் ஒரு பாட்டு. 2வது பாட்டுல பன்னாட்டு விதை நிறுவனம் 25% கருணையை கொடுத்து 500% லாபம் வாங்குகிறார்கள். பார்ட் 2 எல்லாமே பிரச்சனை தான், சமூக பிரச்சனை தான் பேசியிருக்கான். ஆனா நீங்க படிச்சீங்கன்னா இது சமூக பிரச்சனையா தெரியாது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய பலம் பலவீனம், இந்த புனைவில் இருக்கக்கூடிய பலம் பலவீனம். 3வதாக ஒரு இடத்துல சூப்பரா எழுதியிருப்பான், எது இலவசமாக கொடுப்பார்கள் என இயங்கும் நிலைக்கு தள்ளியது ஓர் அரசு. எந்த அரசு? இப்ப இவனு சொல்றானா, அவன் சொல்றானா, மாநில அரசு சொல்றானா, மத்திய அரசு சொல்றானா, குழப்பம் வருது. ஒரு அரசு. அந்த ஒத்த வரியை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. 13 மாதங்கள் 43 நாட்கள் என்று ஆட்சி செய்த அந்த அரசு.
அப்போ 13 மாதங்கள் 43 நாட்கள் எது ஆட்சி செய்ததுன்னா முதலில் பிஜேபி தான் ஆட்சி செய்தது. 13 மாதங்கள் 43 நாட்கள் ஃபர்ஸ்ட் பிஜேபி தான். ஆக பிஜேபி என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவன் கரெக்டா அந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறான். இது 3வது பார்ட்டுக்குள்ள வருது. கடைசியாக அரசு என்பது பின்னாடியே நடக்கும் கழுதை என்று அதை குறிப்பிடுகிறான். அரசு என்பது பின்னாடியே நடக்கும் கழுதை, அது உதைக்க மட்டுமே செய்யும். எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது பின்னாடியே நடக்கக்கூடிய கழுதை உதைக்க மட்டுமே செய்யும் என்று ஆரம்பித்து நாட்டு நடப்புகளை அவன் கத்துவது போல சிலையாயிருக்கும் விலங்கு என்கின்ற கவிதையிலே பேசியிருக்கிறான். இப்படியாக நிறைய கவிதைகள், நிறைய சமூக விஷயமாக இருந்தாலும் சரி, தனிமனித துயரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவன் பேசியிருக்கிறான். ஆனால் பேசியிருக்கக்கூடிய வாணி மொழிதல் என்பது முற்றிலும் இதுவரை நீங்கள் பார்த்திராத, படித்திராத ஒரு கவிதை மொழியாக இவன் அமைத்திருக்கிறான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதைன்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பான், கேள்வித்தாள். அந்த கேள்வித்தாளுக்கான தலைப்பு துயரங்களின் வினாத்தாள் மகிழ்ச்சியின் வினாத்தாள். இதுதான் அந்த தலைப்பு. துயரங்களின் வினாத்தாள், மகிழ்ச்சியின் வினாத்தாள். இத கடைசியா இதனுடைய பொருள் துயரமோ மகிழ்ச்சியோ என்று ஒரே பேப்பர் தான், இந்த ஒரு பேப்பருக்குள்ளே நீங்க டிக் பண்ணிக்கணும் என்பதாக சொல்லியிருப்பார். எந்த துயரத்தில் என்ன உணவு, கடைசி அந்த 4 விட்ட மட்டும் சொல்லி முடிச்சுங்க. இந்த துயரத்துக்கு என்ன உணவு உண்பது? இது ஒரு கேள்வி, அந்த கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த துயரத்துக்கு என்ன உணவு உண்பது? இனிப்பு சொற்களால் அடைவது, துவர்ப்பு அன்பால் அடைவது, உவர்ப்பு நம்பிக்கையால் அடைவது, புளிப்பு பழக்கத்தால் அடைவது. இதுல 4 நீ என்ன கண்டிஷன் இருக்கிறியோ, மகிழ்ச்சியா இருக்கிறியா, துக்கமா இருக்கிறியா, நீ என்ன நிலையில இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உணவை நீ எடுத்துக்கோ என்பதாக அவன் இதில் கேள்வித்தாளில் குறிப்பிட்டிருப்பான். ஆக இம்மாதிரியான புதிய முயற்சிகளையும் புத்துணர்ச்சியான புது கவிதை ஏரியாவாகவும் ஒரு சவாலான கவிதையாகவும் வாசகனை வேலை வாங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த கவிதை தொகுப்பு இருக்கிறது. வேலை வாங்க வைக்கிற தொகுப்புன்னு சொன்னோடனே ஒரே ஒரு வரி ஞாபகத்தில் வருது. NT ராஜ்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பான். மனுஷன் நமச்சிவாயா என்று சொல்லி மந்திரிக்காதே அவனை, முருகனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நமச்சிவாய சுப்பிரமணி நமகா என்று அவனை மந்திரிக்காதே, மாட்டிறைச்சியை தின்ன கொடுத்து வேலை வாங்கு முருகனை என்பார். சும்மா அவனுக்கு நமகா சுப்பிரமணி நமகான்னா சொல்லி இருக்காங்க. மாட்டுக்கறி கூட குட்டியா வேலை வாங்க அவன் நம்ம போலதான் அவன் என்று முருகனை எழுதியிருப்பார் NT ராஜ்குமார். வாசகனை அப்படித்தான் இது வேலை வாங்குகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.